அனைவருக்கும் வினோத் பரமவியின் பணிவான வணக்கங்கள். யோகா மற்றும் வீச்சுவலை பயிற்சி விற்பனை செய்து தரோம். நம்ம யோகாவும் கற்பித்து தரோம். யோகாவால் தான் இந்த வீச்சுவலைக்கு எவ்வளோ பொறுமையாக செய்யணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். இந்த வீச்சுவலை இன்றைக்கி உலகம் பூரா நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய மாநிலங்களுக்கு நம்மளுடைய வீச்சுவலை போயிட்டுருக்கு. ரொம்ப பொறுமை இருந்ததுன்னா எந்த தொழிலையும் நம்ம மேன்மைப்படுத்தலாம். கொஞ்சம் கல்வி அறிவு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய கலையை மேன்மைப்படுத்தி அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகலாம். அதனால தான் நம்ம வீச்சுவலைக்கே கவிதை எழுதணும். 8 கால் பூச்சியின் எச்சம் என் வடிவம், வட்டம் போட்டு வகுக்கும் என் சூலம், திட்டம் தீட்டி சேரடி பாய்ச்சி உருத்தராகம் கட்டி சிவனின் சீரனை அழைத்தவன் நான், தங்க மீனானாலும் தண்ணீரில் விடும் தகுதி படைத்தவனின் பொக்குஷம் நான், நானே வீச்சுவலை வந்தேன் கலியுகம் வறுமையை போக்க தந்தேன் அறிவுரை தண்ணீரை காக்கன்னு எழுதினேன். கண்டிப்பாக நீங்கள் வீச்சுவலை இருந்தால் தான் தண்ணீரை போய் பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் இல்லையா? வளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். கல்வி அறிவு இல்லாமல், படிப்பு இல்லாமல், வருமானத்துக்கு பிரச்சனையோடு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வருமானம் கிடைக்கும். தினமும் அதாவது மீன் பிடித்து வாழ்வாதாரங்கள் போகக்கூடிய நிறைய மனிதர்கள் இருக்காங்க. ஸோ இங்கே வாட்டக்கூடிய வலைகளில் நிறைய வலை என்னுடைய வலை. இந்த வலையும் நம்ம வலை தான், நீலக்கலர் வலையும். நிறைய வலைகள் நம்ம செய்து கொடுத்தோம். அங்கே நல்லா மீன் பிடிச்சி அதில் மகிழ்ச்சி அடையும் போது நம்ம அதை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளில் மற்றவங்க பலன் பெறும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அதை செய்து பலன் பெறவங்களுக்கு தான் அதோடைய உணர்வுகள் புரியும். ஒரு பானை செய்கிறாருன்னா அந்த பானை செய்து அதை விற்பனை பண்ணி அதை மற்றவங்க பயன்படுத்தி அதில் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது நல்லா இருந்தது, அழகாக இருந்ததுன்னு சொல்லும்போது அதில் ஒரு சந்தோஷம் பாருங்கள். ஸோ இந்த வலையை நம்ம நண்பர் வாட்டுறது, இதுவும் நம்மளுடைய வலை தான். கடல் வலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்கீங்க. நான் மழை காலங்களில் உடனே கேட்காதீங்க. மழை காலம்லாம் முடிஞ்சு நீங்கள் செய்து வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு மழை காலத்தில் அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா எந்த எமர்ஜென்சியில் எல்லோரும் கேட்குறீங்க, அதுதான் புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம் யோகம் இல்லாட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்தி.